தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நமக்கு தெரியும். ஆமா. அனுபூதி, கண்கள்ல தண்ணீர் வரும். அவர்களுக்கு என்ன வரும்? மாதா அதமா தேரா சுகுச்சி ஷீஜேன் அகிலா தேரா ஜனனி பிருத்திவி தரதி துனியா ஜிகு பூமி லோக் ஜீம்லா. இன்றைக்கு அமெரிக்கா முழுமையும் நீங்கள் எங்கு இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த அரங்கு நிறைந்து விடுமா? ஜிஞ்சர் டீ வேணுமே எனக்கு, ஜிஞ்சர் டீ வேணுமே. நீங்க சொன்ன வார்த்தையை தான் ஒரு பாட்டிலே யூஸ் பண்ணிருக்கோம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே. அது அந்த 150 பேர் அதை பாடும்போது பெருகவே பெருகவே எக்கோ வர மாதிரி இருக்கும். அது கன்னிகேஸ்வரன் இந்த உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் அது எளிதானதல்ல. அந்திமழை பொழிகிறது பூங்கதவே தாழ்த்திரவாய் ஸ்வதேசோ புவனத்ரயம் புவனத்ரயம். உங்களை ஒரு நியூ சவுண்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு பதத்தோட சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருளை நொய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க மாஸ்டர்ஸ் டிகிரி அமெரிக்காவுக்கு போறீங்க. ஆமா. எல்லாத்தோடையும் உங்களுக்கு இந்த இசை பயணித்துக் கொண்டே வருகிறது. ஆமா. அமெரிக்கா போய் வாழ்வதே ஒரு பிரயாசை மிகுந்த ஒன்று. ஆமா. அதில் நீங்கள் படித்த துறையில் சாதிப்பது இன்னும் பிரயாசைப்பட வேண்டிய ஒன்று. இத்தனையும் தாண்டி இன்னொரு துறையை எடுத்து அதில் என்னென்னவோ சொல்கிறீர்கள். எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிற்று? அந்த திறப்பு சாவி எங்க இருந்தது? அங்கும் 1991 தான் நான் தீவிரமா கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதை வந்து புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ எழுத ஆரம்பிச்சோடனே பாட்டு டியூன் இதெல்லாம் போட முடிஞ்சது. ஸோ ஒரு சிந்தசைசர் வாங்கி நான் வாசிக்க ஆரம்பிச்சோடனே கீபோர்ட் தானே ஃப்ளோலாம் வந்தது. ஸோ நானே எனக்கு இண்டிபெண்டன்ட் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்துட்டு வெஸ்டர்ன் மியூசிக் தியரி கற்றுனேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஆவலால் தான், ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், அதுக்கு மேலே ஒன்றும் வேறு எதுவும் கிடையாது. அப்புறம் 92 என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு குறிக்கோள் இல்லாமல் நீ சங்கீதம் போடுறதுக்கு பதிலாக ஆழ்வார் பாசுரத்தை எடுத்துட்டு நீங்கள் ஒரு ரெக்கார்டிங் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு புஸ்தகத்தை வாங்கி, எங்கள் அப்பா புஸ்தகம் வாங்கி அமைச்சார், லிஃப்கோ பப்ளிஷ் பண்ணது, ஃபுல் 4000 திவ்ய பிரபந்தம் ஃபுல்லாக படித்து முடிச்சேன். படித்து முடிச்சதே ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது நம்ம படிக்கும்போதே நமக்கு என்னவோ பண்ணும், சிலதெல்லாம் இனம் புரியாமல் கண்ணீர் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ சிலதை எடுத்து நான் ஒரு டியூன் போட்டு ஒரு ரெக்கார்டிங் பண்ணி 92 ஏதோ ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், நீ எவ்வளோ காலம் நீயே சங்கீதம் போட்டுருக்க போற, மக்களை இன்வால்வ் பண்ணு, ஒரு குவாயர் ஆரம்பி அப்படின்னா. குவாயரா? நம்ம குவாயர் தெரிஞ்சதுலாம் எம்பி ஸ்ரீனிவாசன் தான், தூர்தர்ஷன்ல பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியா அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அவர் சொன்னார், நீ என்ன பண்றியோ, என்ன ரெக்கார்டிங் பண்றியோ அந்த மாதிரி டியூன்லயே மக்களை பாட வைங்க அப்படின்னாரு. ஸோ நானும் தேடி பிடிச்சி ஒரு 20 பேர். அப்படின்னா என்ன அந்த குவாயர்? குவாயருங்கிறது சேர்ந்திசை. நம்ம ஊர் சங்கீதத்துல எல்லாம் தனியாக தான் பாடுவோம். பிகாஸ் நம்ம மியூசிக் இஸ் அபவுட் இண்டிவிஜுவல் செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இதுவே மேற்கத்திய சங்கீதத்தில் அப்படி கிடையாது. சர்ச்சில் குவாயர் அப்படின்னு இருக்கும், அவங்க எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. அவங்க சேர்ந்து பாடும்போது 4 விதமான டியூன் இருக்கும் வச்சுக்கோங்களேன்.
அவங்க வாய்ஸ் ரேஞ்சை பொறுத்தது. அந்த 4 சேரும்போது ஹார்மனி அப்படின்னு ஒன்று அமையும். நம்ம சங்கீதத்தில் ஹார்மனிங்கிற கான்செப்ட் டெக்னிக்கல் ஹார்மனி, ஃபங்க்ஷனல் ஹார்மனி அப்படின்னு கிடையாது. ஹார்மனிங்கிறது பொதுவான வார்த்தை, அதாவது இணைந்து செல்லுதல் அப்படின்னு இருக்குமே தவிர இந்த மாதிரி ஒரு ஹார்மனி கிடையாது. ஸோ இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீ எதாவது பண்ணேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னார். ஸோ நான் ஒரு 20 பேரை சேர்த்து வச்சு நான் எக்ஸ்பெரிமெண்டல் தான் தினமும் நைட்டு 9 மணிக்கு மேலே மீட் பண்ணி பாடுவோம். அவங்களும் இப்போ பாட்டு கற்றுப்பாங்க, புது புது ராகம் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளே ஒரு ஒரு ரெப்பர்ட்டுவார் பில்ட் ஆகிடுது. ஸோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பசந்த், அதாவது வசந்த காலம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஸோ இவங்க 20 பேரை பாட வச்சு. ஸோ அது பெருத்த வரவேற்பு இருந்தது. டிக்கெட்டு ஃப்ரீயாக தான் வச்சோம், யாரோ ஸ்பான்சர் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து பார்த்தாங்க. அதை பார்த்து ஒரு பக்கத்தில் ஒரு சர்ச்சில் இருக்க ஒரு குவாயர் டிரெக்டர் வந்து, இது வந்து நம்ப முடியாத அளவா நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, நம்ம சேர்ந்து எதாவது பண்ணலாமா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஸ்கோர் எழுத தெரியாது அப்படின்னு. ஸோ அவங்க சொன்னாங்க ஸ்கோர் எழுத கற்றுக்க அப்படின்னு. ஸோ ஸ்கோர் எழுத கற்றுண்டு அவங்க வெஸ்டர்ன் சிங்கர்ஸ்க்கு எழுதி கொடுத்து, ஸோ வெஸ்டர்ன் சிங்கர்ஸும் நம்ம சிங்கர்ஸும் சேர்ந்து பாடுற மாதிரி பண்ணி, இப்போ ப்ளூ ஜுவல் அப்படின்னு ஒரு ஒரு காமனாக ஒரு தீம் வேணும். ஸோ நம்ம பாடுறோம்னா அந்த பாடுறதுக்கு ஒரு மேட்டர் இருக்கும். ஸோ வெறும்ன பாடினோம்னா அது வந்து அது ஒரு விதமான சங்கீதம். அந்த பொருளோட பாடுறோம் வச்சுக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் இணைஞ்சு பாடும்போது ஒரு 100 பேர் இணைஞ்சு பாடும்போது நமக்கு ஒரு காமன் பர்பஸ் இருந்ததுன்னா, நம்ம அந்த க்ஷணத்துக்கு அந்த ஒரு காலப்பொழுதுக்கு நம்மளுடைய அந்த எக்ஸிஸ்டன்ஸே, நம்மளுடைய அனுபவமே மாறிவிடும். ஸோ காமனான தீம் என்னன்னு யோசிச்சு பார்த்தா, எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது நம்ம பிளானட் எர்த், பூமி. பூமி மட்டும் இல்லாமல் இந்த நிலவளம், நீர் வளம், காற்று வளம், அப்படி அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அந்த கான்செப்டில் ஒரு ப்ரொடக்ஷன் எழுதலாம், ஒரு 1 hour ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி 1 hour நான் யோசிச்சு பார்த்து, சரி பஞ்சபூதங்கள் ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஓகேவா அப்படின்னு. அப்படின்னா என்னது அப்படின்னா, ஸோ அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீர், நிலம் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக ஆகாயம் என்ற 5வது பூதம். பிகாஸ் ஏன்னா ஐரிஷ் கல்ச்சர்ல 4 பூதங்கள் அப்படின்னு பேசுவாங்க. நம்மளதுல மட்டும் இந்த காணாத பூதம், த மோஸ்ட் ரிஃபைன்ட் ஆஃப் த பூதம்ஸ், பூதங்கள் ஆகாயம் தான். ஸோ அதையும் சேர்த்து எழுதின போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம். ஸோ அதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராகத்தில், அந்த ராகம் மாறும்போது ஸ்ருதியும் மாறுற மாதிரி பின்னால் அவங்க ஹார்மனி கொடுக்குறது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு எழுதினதுல அவங்களுக்கு ரொம்பவே அது பிடிச்சி போய், அது இந்த ஷோவுக்கு நிறைய வரவேற்பு இருந்தது. ஸோ அது கிட்டத்தட்ட 3 வருஷம், ஒவ்வொரு வருஷமும் 2 பெர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி பண்ணினோம். ஏன்னா அந்த வெளியை பத்தி, பரவெளியை பத்தி பல்லாயிரம் ஆண்டுகளாக பேசும் ஒரு சமூகம் நாம் தானே. நாம் தான், ஆமா ஆமா. ஸோ அதுல வந்து பொல்யூஷன், அதாவது பரவெளிங்கிறது அந்த இன்ஃபினிட்டி. ஸோ நம்ம உலகம் இஸ் நம்ம பாடி இட் செல்ஃப் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் இல்லையா. ஸோ நம்ம உலகம், எர்த் இஸ் அ மைக்ரோ காசம் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆல்சோ. அண்டம் பிண்டம். அண்டம் பிண்டம், ஆமா. ஸோ இந்த பிண்டத்துல இருக்கிற பிரச்சனைகள் அதை பத்தி எல்லாம் பேசும்போது, நம்ம ஹியூமன் கிரீட், ஹியூமன் நேச்சர், மனித எக்ஸ்ப்ளாய்டேஷனால எவ்வளோ சேஞ்ச் எல்லாம் இருக்குங்கிறத எடுத்து காட்டும் போது அவங்களுக்கு அந்த டாபிக் எல்லாம் ரொம்ப, நிறைய பேர் பாடும்போதே அழுதுட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்லயும் லிரிக்ஸ் எழுதினேன், கொஞ்சம் தமிழ்லையும் இருந்தது, கொஞ்சம் சான்ஸ்கிரிட்லையும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி பாதிக்கு மேல ஸ்வரங்கள் தான், இந்த திலானா அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ அதை வச்சு அந்த கதையை சொன்ன உடனே அது ஒரு பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்திது. ஒட்டுமொத்தமாக நீங்க அதை சொல்றீங்க, அந்த காயர்ல பாடுறவங்க பாடுறாங்க. ஆமா, தமிழர்கள் மட்டும் இருந்திருக்க மாட்டாங்க, இல்ல மற்றவர்கள் இருந்திருப்பாங்க. ஆமா, தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நமக்கு தெரியும். ஆமா, உங்களுக்கு எல்லா சொல்லும் பொருளோடு நீங்க உணர்ந்து பாடுறீங்க. ஆமா. அனுபூதி, கண்கள்ல தண்ணீர் வரும். அவர்களுக்கு என்ன வரும்? அவர்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணினா, அதாவது இந்த ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க, அதுல வந்து உலகம்ங்கிற பொருள் உள்ள பல மொழிகள்ல இருக்கிற சொற்களை எடுத்து ஒரு கவிதையா போட்டிருந்தேன் நான். ஸோ அதை வந்து ஒவ்வொரு வேர்டும் இட் ஜஸ்ட் மீன்ஸ் எர்த். ஆனால் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லாங்குவேஜஸ் இருந்தது. ஸோ அதுக்காக ரிசர்ச் பண்ணி டர்க்கிஷ், ஈஜிப்ஷியன், அப்படி இப்படி என்னெல்லாமோ லாங்குவேஜ் எல்லாம், நேட்டிவ் அமெரிக்கன் வேர்ட்ஸ் எல்லாமே சேர்த்து போட்டு, அதில் அதுவும் எதுகை மோனை சேர்த்து வர மாதிரி போட்டு ஒரு வரி பாடுங்களேன். பூமாதா அதமா தேரா சுகுச்சி ஷீஜேன் அகிலா தேரா ஜனனி பிருத்திவி தரதி துனியா ஜிகு பூமி லோக் ஜீம்லா. இல்லை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12 லாங்குவேஜ் வந்துருக்கும் அதில். ஸோ சிம்பிள் டியூன், இல்லை சிம்பிள் வேர்ட்ஸ், ஆனால் எல்லாமே மீனிங் வந்து எர்த். நடுவில் வந்து இது வாட்டர் பற்றி, வருஷம் 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 ஜலவர்ஷம் வருஷம் வருஷம் நீல வண்ண சாகரம் நீர் சுமந்த மேகமாய் வருஷிக்கும் வருஷம், அந்த மாதிரி போகும். இது அமிர்த வருஷிங்கிற ராகம். அதுவும் தீக்ஷிதர் இன்ஸ்பிரேஷன் தான்.
தெரியும். அப்போ தீட்சிதர் வந்து என்னுடைய ஒர்க்ல இந்த அளவு ஆஹ், தூக்கலா இல்ல. பட் இருந்தாலும் தானா அந்த அமிர்த வருஷினி ராகம் அதுல அமைஞ்சது அப்படின்னா, இது வந்து தமிழ் வந்து ஒரு 7, 8 தமிழர்கள் மட்டும் பாடினார்கள். பாக்கியெல்லாம் பின்னால ஹார்மனி அந்த மாதிரி வரும் அந்த டியூன்லாம். ஸோ ஓவரால் அந்த லைட்டிங் கூட இருக்கிற பேலே டான்ஸ் அதெல்லாம் சேர்ந்து வரும்போது அது அந்த அனுபவங்கிறது இட்ஸ் மல்டிமீடியா அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுல வந்து அஹ், இடையில வந்து இந்த பொல்யூஷன்லாம் காட்டும்போது அப்பெல்லாம் நமக்கு பவர் பாயிண்ட்லாம் கிடையாது. போட்டோ எடுத்து அதை வந்து ஸ்லைடா போட்டுட்டு அதை வந்து ஆடிட்டோரியம் ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி பண்ணிடணும். அதனால ஆடியன்ஸ்ல பாக்குறவங்களுக்கு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரமிக்க வைக்கிற ஒரு ஃபீலிங். இதெல்லாம் பழைய கதைங்க 96ல நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஆயிடுச்சு. அந்த சேர்ந்திசை பாடிய அந்த வெளிநாட்டவர் ஆ. இதை ஏதோ ஒரு வகையில உணர்ந்த அந்த தருணங்களை பகிர முடியுமா? இந்த மாதிரி ஒரு ஒத்திகை நடக்கும்போது அவங்க வந்து நம்மள பார்த்து ஆடி போயிட்டாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பேப்பர் வச்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி மனப்பாடம் பண்றீங்க? எங்களால மனப்பாடம் பண்ணாம பாட முடியாது அப்படின்னு. நம்ம மக்கள் அவங்கள பார்த்து உங்களுக்கு இந்த சங்கீதம் தெரியாது. ஒரு பேப்பரை கொடுக்குறாரு கனிக்ஸ். அதை பார்த்து நீங்க எப்படி பாடுறீங்க? ஸோ 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அட்மிரேஷன் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு தடவை 2004ல சாந்தி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன். நம்ம ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். அதுல வந்து ஆஹ், கங்கே அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது நம்ம கங்கா ஸ்தோத்திரம்னு ஆதிசங்கரர் எழுதின இருக்கு. அது கொஞ்சம் அதுலேருந்து சில வரிகளை எடுத்துட்டு ஒரு பேலே பண்ற மாதிரி ஒரு நான் கம்போஸ் பண்ணியிருந்தேன். பெரிய 150 சிங்கர்ஸ் அதுல 100 இந்தியன்ஸ் 50 அமெரிக்கன்ஸ். அது நடந்தபோது ரிஹர்சலுக்கு வந்து 60 பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 90 பேர் வந்துட்டாங்க. ஸோ யாராலையும் நம்ப முடியல. ஒரு சர்ச்சில் நடந்தது 90 சேர் போட்டு அது பாடும்போது அவங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அந்த கங்கையே பிரவாகம் எடுத்து ஓடின மாதிரி இருந்தது இங்க அப்படின்னு அவங்க அவங்க டிஸ்கிரைப் பண்ணாங்க. ஸோ we're getting goose bumps அப்படின்னாங்க. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு இந்த இந்த சங்கீதத்துக்கு எங்களுக்கு அர்த்தம் தெரியணும்னு அவசியமே இல்லை, தானாவே ஏதோ நடக்குது உடம்புல. ஸோ அவங்க சொன்ன வீடியோலாம் கூட இருக்கு யூடியூப்ல. நீங்க வருஷம்னு சொல்லி தொடங்கி வச்சீங்க. ஆமா, இன்னைக்கு உங்களுடைய ஆக்கம் ஒன்று தமிழகத்தில் மிக மிக பிரபலம். இந்திய அளவிலும் இன்னொரு பாடல் அதை விட மிக பிரபலம். அதை பற்றியெல்லாம் ரொம்ப சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம அடுத்து பேசலாம். சரி இப்போ நான் அமெரிக்காவை முடிச்சுட்டு வந்துடலாம். சரி. அமெரிக்காவில பல்வேறு இசைக்குழுக்கள் இருப்பாங்க. ஆமா. இந்தியாவிலிருந்து ஒருவர் இப்படி வருகிறார், ஆமா, புகழ் வருகிறார் என்ற பொருளியல் நோக்கத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் எண்ணம் எப்படி இருந்தது? உடன்பட்டார்களா அல்லது போட்டியாக நினைத்தார்களா? வந்து அங்க எல்லா விதமான லெவல்ஸையும் மியூசிக் ஆப்ரேட் பண்ணுது. அதாவது ப்ரொஃபஷனல் சிம்பனி ஆர்கெஸ்ட்ராஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிகாகோ சிம்பனி, நியூயார்க் சிம்பனி அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து லைஃப் டைம் மியூசிக். அதாவது ஒரு அங்க ஆடிஷன் பண்ணி அதுல மெம்பர் ஆகிறதுக்கே டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டேலண்ட் அண்ட் எவ்ரிதிங் லைக் தட். ஸோ அதுக்குன்னு தனி ஆடிஷன், தனி சப்ஸ்கிரிப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது தவிர பாப் மியூசிக்னு இருக்கு, பாப்புலர் மியூசிக். அது தவிர ஜாஸ் மியூசிக்னு இருக்கு. ஸோ நீங்கள் மியூசிக் காலேஜ்னு எடுத்துட்டாலே அது கிளாசிக்கல் மியூசிக் சொல்லி தராங்க, வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் தராங்க. அதில் வந்து ஒரு 12-20 ஃபீல்டு இருக்கும். கண்டக்டிங் ஒரு மேஜர், கம்போசிங் ஒரு மேஜர், தியரி ஒரு மேஜர். ஸோ அந்த மாதிரி பல துறைகளில் அவங்க தேர்ச்சி பெற்று தான் இந்த மாதிரி சிம்பனி ஆர்கெஸ்ட்ரால நுழையிறாங்க. நீங்க அந்த இசையை முறைப்படி கத்துக்கிட்டீங்களா? இல்லை, நான் முறைப்படி கற்றுக்கல. சில கோர்சஸ் மட்டும்தான் எழுதினேன். பேசிக்கலி இப்படி ஸ்கோர் எப்படி எழுதுறது, அந்த தியரியை எப்படி புரிஞ்சுக்கிறது, ஸ்கேல் டிரான்சிஷன்ஸ்லாம் எப்படி பண்றது, அந்த லெவலுக்கு நான் எனக்கு ஒட்டுமொத்தமாக நீங்கள் இசையை அடிப்படையிலிருந்து ஒரு நுணுக்கமான அளவிற்கு வரை நீங்கள் அது வரைக்கும் ஒரு கல்வி நிறுவனத்தில் போய் கத்துக்கிட்டதே இல்லையா? இல்ல, இங்க கர்நாடக இசை ஒரு டீஷர்ட் கத்துன்றது அதுதான் மெயினா கத்துன்றது. ரொம்ப வியப்பா இருக்கே. எப்படி இது அந்த ஃப்ளோல வந்ததுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். ஸோ ஆனா டெஃபினட்டா ஸ்கோர் எழுத கத்துனாங்க. மியூசிக் தியரி கிளாஸஸும் எடுத்துனேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. அதன் பிறகு நீங்க முனைவர் பட்டம் எதுல பெற்றீங்க? முனைவு பெற்ற மியூசிக்ல தான். இசையில தான். ஆமா, இசையில தான். அப்ப அது முறையான கல்வி தானே? ஆமா, அது இங்க வந்து பண்ணினது. முத்துசாமி தீட்சிதர் பத்தி பிஹெச்டி பண்ணது இங்க 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 தான் சரியான இடம்னு சொல்லிட்டு இங்க வந்து எப்போ வந்தீங்க? மச் லேட்டர் இன் லைஃப். அதாவது 2000ஸ்ல தான். ஆமா, இப்ப இசைக்காக கல்வி என்ன இதுதான்? இதுதான். ஆமா. எந்த பல்கலைக்கழகத்துல? சென்னை பல்கலைக்கழகம். சென்னை பல்கலைக்கழகம். ஆமா. ஐஐடி திரு காமகோடி ஐயாவின் தந்தையார் வேலுநாதன் அங்கதான் பேராசிரியராக இருந்தார். ப்ரொஃபஸரா இருந்தார். ஆமா, ஆமா. அதனால மியூசிக்ல வந்து பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. முத்துசாமி தீட்சிதர்ங்கிறது ஒரு டிமென்ஷன், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது இன்னொரு டிமென்ஷன். ஸோ அந்த உங்களுடைய முதல் கொஸ்டினுக்கு போனா அங்க எப்படி வரவேற்பு இருந்ததுன்னா, கூட பாடுறவங்க, ஆடியன்ஸ்ல வரவங்க அவங்களிடையே பெரிய வரவேற்பு இருந்தது. ஸோ இது வேற ஆடியன்ஸ், அது வேற ஆடியன்ஸ். ஏன்னா மோட்சார்ட், பீத்தோவன் அது எப்போதுமே ரெகுலரா கேட்குற ஆடியன்ஸ். அவங்க இப்போ நம்ம கச்சேரி ஆடியன்ஸ் எப்படி போறாங்களோ அந்த மாதிரி போவாங்க. இந்த மாதிரி தீமேட்டிக் மியூசிக், அதாவது மல்டி கல்ச்சுரல் மியூசிக், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் புது ஆடியன்ஸே உருவாக்கினோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். பிகாஸ்
இந்தியன் மியூசிக் கேட்கறவங்களை கூட கர்நாடக இசையோ ஹிந்துஸ்தானி மியூசிக் தவிர இந்த மாதிரி சங்கீதத்தை அவங்க இதுக்கு முன்னால கேட்டது கிடையாது. ஸோ குவாயர், என்னடா அது குவாயர், என்ன ஆர்கெஸ்ட்ரா, அது எப்படி இதுக்கு இதையும் கம்பைன் பண்ண முடியுமா, கேட்டால் நல்லா இருக்குமா, இல்லை வெறும் புகுத்தி விட்டார் போல இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் மக்கள் நம்பி இதை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுவும் இந்த குவாயர் வந்து சின்சினாட்டியோட முடியல. என்னுடைய நண்பர்கள் வந்து பல ஊர்ல இன்வைட் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்க ஊர்ல பண்ணி தர முடியுமா அந்த மாதிரி. ஸோ அப்பெல்லாம் பிளேன் ஃப்ளைங் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போ இருக்கிறத விட. ஸோ இந்த மாதிரி கேன்சலேஷன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஊராக போய் அங்கங்கே குவாயர் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 12 ஊர்களில் நான் இந்தியன் கம்யூனிட்டி குவாயர் நாங்கள் சேர்ந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அந்தந்த ஊரில் ஆர்கெஸ்ட்ராஸ் இன்வைட் பண்ணி அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அதாவது 2.5 hours ரிஹர்சல், 3 மணிக்கு ரிஹர்சல்னா கரெக்டாக 2:45 மணிக்கு வந்துருவாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 மணிக்கு முடியும்னா 5:31 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக 5 மணி அடிச்சா அவ்வளோதான், அதில் ஸ்டாப். இப்போ எத்தனை ஆயிரம் இசைக்கலைஞர்களுக்கு அந்த மேடையில் நீங்கள் தலைவராக இருந்திருப்பீங்க? இருந்திருக்கேன். நிறைய ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 5000 பேர் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆமா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஆக அமெரிக்கா முழுமையும் மக்கள் மட்டுமல்ல, அமெரிக்க இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அறிந்த ஒரு பெயர் என்று கன்னிகேஸ்வரன். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம ஒரு லெவல்ல இருக்கோம். அதை விட பியாண்டா நிறைய பேரும் இருக்காங்க. ஆனா ஓரளவுக்கு பரவலா தெரிஞ்ச பேர். இன்றைக்கு அமெரிக்கா முழுமையும் நீங்கள் எங்கு இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த அரங்கு நிறைந்து விடுமா? அது அரங்க பொறுத்தது. இப்போ அதாவது 2016 கலிபோர்னியால ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது அரங்கினுடைய கெப்பாசிட்டி 2200 அது கிட்டத்தட்ட 2050 பேரும் வந்துட்டாங்க. அதுல சின்சினாட்டில பல வருஷத்துக்கு முன்னால 2650 கெப்பாசிட்டி இருக்கிற ஆடிட்டோரியம்ல ஒன்று ப்ரோக்ராம் பண்ணோம். அந்த 2500க்கு மேற்பட்ட மக்கள் வந்தாங்க. இப்பெல்லாம் கொஞ்சம் கல்ச்சர் மாறிட்டு வருது. பிகாஸ் இந்த யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் வந்ததுனால மக்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனும் கம்மி, இதுவும் கம்மி. அதனால முரசு உலக தமிழ் மாநாட்டில் முரசு அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்தின போது கிட்டத்தட்ட 5000 பேர் இருந்தாங்க அதுல. அதே மாதிரி போன வருஷம் ஈகை நடத்தின போது அதுலயும் ஒரு 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தாங்க. உங்களுக்கு அவங்க எந்த அம்சத்தை வியக்குறாங்க? அதாவது எப்படி டிஸ்கிரைப் பண்றதுனே தெரியல அப்படின்னா அப்படி சொல்லிதான் வைப்பாங்க. பொதுவா வர ரியாக்ஷன் என்னன்னா, உங்க ப்ரோக்ராம்ல நாங்க நிறைய கத்துக்கிட்டோம், அதுதான் சொல்றாங்க. ஸோ அதுதான் எனக்கு மிகவும் திருப்தியான விஷயம். அதாவது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாம நாங்க வந்தோம், இவ்வளவு விஷயம் கத்துப்போம்னு நாங்க இமேஜின் பண்ணவே இல்லை. நிறைய விஷயங்கள் முன்னாலே தெரிஞ்சிருக்கணும், அது தெரியாம இப்பதான் எங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. நீங்க படிச்ச இந்த ஐஐடியிலேயே கூட இசை கற்பிப்பு என்பது தொடங்கி இருக்கிறது. இளையராஜா அவர்கள் எல்லாம் அழைத்து வந்து நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்கிறது. அதில் உங்கள் பங்களிப்பு ஏதேனும் உண்டா? இதுவரை இல்லை. இனிமே தான் எனக்கு அந்த ஆர்வம் இருக்கிறது. ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கு. ஸோ அமெரிக்கா தவிர, இந்தியா தவிர உலக நாடுகளில் வேற எங்கெல்லாம் நிகழ்ச்சி நடத்திருக்கீங்க? ஹேக், அதாவது ஹேக் வந்து இதுல இருக்கு, நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அங்க வந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க 2014 அந்த சமயத்துல. ஸோ அங்க ஒரு புதிய சேலஞ்ச் அப்படின்னா, புதிய குவாயர், ஹிந்துஸ்தானி குவாயர் அப்படின்னு சொன்னாங்க. ஹிந்துஸ்தானின்னு அவங்க யாரும் குறிப்பிடுறாங்கன்னா, இன்டென்ஷர்ட் லேபரர்ஸா ஒரு காலத்துல இந்தியாவிலேருந்து கப்பல்ல சவுத் அமெரிக்கா, கரீபியன் அந்த ஊருக்கெல்லாம் போய் அங்க நிலம் சொந்தமாற வரைக்கும் அங்க வந்து அடிமை வேலை புரிந்து இந்த கரும்பு தோட்டத்துல அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து அங்க செட்டில் ஆன மக்கள் ஒரு 200 வருஷமா அங்க இருக்காங்க. அவங்களுடைய சந்ததி அங்கிருந்து புலம்பெயர்ந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து அங்க வந்து டச் சிட்டிசன்ஸா செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு குவாயர் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ முதல்ல அங்க போய் அவங்கள சேர்த்து சா பா சா அப்படின்னு பாட வச்சு ஆடிஷன் பண்ணி, அப்புறம் சில வார்த்தைகள், அதாவது தில்லானால வர வார்த்தைகள், அதை முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை குறை வச்சு தோம், தீம், தாம் அந்த மாதிரி இல்லைன்னா ஸ்வரங்கள் வரா மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து சிம்பிள் டியூன்ஸ். இதுல ட்ரிக் என்ன இருக்குன்னா, சிம்பிள் டியூன்ஸ் அது பல பேர் சேர்ந்து பர்ஃபெக்டா பாடினா அதுல வர ஒரு சுகமே தனி. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துட்டு அவங்க கூட ஒரு டச் குவாயரை பாட வச்சு அவங்களுக்கு ஸ்கோர் எழுதி கொடுத்துட்டு, இவங்களுக்கு ஸ்கோர் எழுதி கொடுக்காம இவங்களுக்கு செவி வழியாவே சொல்லி கொடுத்துட்டு, அங்க ஒரு லோக்கல் டீச்சரோட ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஜூம்ல வாரம் அவங்களோட ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் கடைசியில ஷரத் அப்படின்னா இலை உதிர் காலம் அப்படின்னு. ஸோ அந்த தீம்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணினோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த வருஷம் அவங்களுடைய சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவை கூப்பிட்டு கூட வாசிக்க வச்சு அடுத்த ப்ரோக்ராம் பண்ண சொன்னாங்க. அடுத்த ப்ரோக்ராம் பேரு ராகாஸ் இன் சிம்பனி அப்படின்னு. ஸோ அது வந்து 6 காலங்கள், அதாவது காளிதாசருடைய ரித்து சம்ஹாரத்துல வந்து 6 காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஸ்ப்ரிங், சம்மர், மான்சூன்ஸ் அப்படின்னு 6 வரும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ராகத்தை எடுத்துட்டு அதை வந்து சிம்பானிக் ரூபத்துல அவங்களோட ஒர்க் பண்ணி அது பெரிய பெரிய அளவுல சக்சஸா இருந்தது. அதே மாதிரி நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்,
அவங்களோட சேர்ந்து முத்துசுவாமி தீட்சித்தை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் 2010ல. அதுக்கப்புறம் சில்க் ரோட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணினேன். சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு சித்ரஹார் ஓவர்ச்சர் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது எப்படின்னா 12 நிமிஷத்துல 10 டீகேட்ஸ் ஆஃப் ஹிந்தி ஃபிலிம் மியூசிக். அதே மாதிரி திரை இசை ஓவர்ச்சர்னு ஒன்று எழுதியிருக்கேன். ஸோ அதுலேயும் அது வந்து 15 நிமிஷத்துல மீரா முதல் கொலவரி வரை தமிழ் சினிமா பாட்டு எல்லா பாட்டும் ஒரு 2 லைன் 3 லைன் அந்த மாதிரி தான் வரும். பட் ஆனால் வந்து ஒரு சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா நான் இல்லாமல் அவங்களால வாசிக்க முடியும். நம்ம மக்கள் கேட்டால் அது நம்ம பாட்டாக கேட்கும். அவங்களுக்கு வந்து அவங்க எழுதி கொடுத்தது வாசிக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கோர்ஸ் எழுதியிருக்கேன், போத் ஃபார் ஆர்கெஸ்ட்ராஸ் அஸ் வெல் அஸ் குவாயர் பிளஸ் ஆர்கெஸ்ட்ரா. இசையை எதுக்கெல்லாம் நீங்க கருவியா பயன்படுத்தணும்னு விரும்புறீங்க? இசை கருவியா பயன்படுத்துறோம்னு சொல்றதை விட இயல்பா இசை வச்சு எப்படி ஒரு நோய் தீர்ப்பதற்கு பயன்படும்னு சொல்றாங்க, இனிமையாக நேரத்தை கழிப்பதற்கு பயன்படும் சொல்றாங்க. சொன்னதை போல இறை அனுபவத்திற்காக பயன்படுத்துபவர்களும் உண்டு. இசையின் மூலமாக எந்த ஒரு விழிப்புணர்வையும் ஊட்டலாம் என்று பயன்படுத்துவோரும் உண்டு. இப்படி பல வகைகள்ல பயன்படுத்துறாங்க. உங்களுடைய விருப்பம் என்ன? கம்யூனிகேஷனுக்கு இசை ஒரு பயனுள்ள இது டூல் தான். சில சமயம் இசை வந்து நேச்சுரலா வரும். உதாரணமா சுத்த சாரங் அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு. அது வந்து இந்துஸ்தானி ராகம். ஸோ மத்தியான வேளையில பாடுற ராகம். என்னுடைய மகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு டீ சாப்பிடணும் போல் இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவன்கிட்ட. ஸோ அம்மா அப்படின்னா சுத்த சாரங்களே சொல்லலாம் சொல்லிட்டு ஜிஞ்சர் டீ வேணுமே எனக்கு ஜிஞ்சர் டீ வேணுமே ஏ நீ சரி மாபா நீ சனி மாப்பா மாரி நீ ச கப்பு நிறைய சூடாகவே ஜிஞ்சர் டீ. அந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு இசை ஒரு டூல். மக்களை இணைக்கிறதுக்கு இட்ஸ் அ டூல். டெஃபினெட்லி இந்த சேர்ந்து இசைன்னு வரும்போது எல்லாம் சேர்ந்து பாடும்போது நிறைய டிஃபரன்ஸ் எல்லாம் நமக்கு மறந்து போயிட்டு இருக்கு. ஸோ டெஃபினட்டா இணைக்கிறதுக்கு இட்ஸ் அ டூல். மூணாவது வந்து மெசேஜஸ் கன்வே பண்றதுக்கு. நம்ம என்ன மெசேஜா இருந்தாலும் மியூசிக் மூலமா கன்வே பண்ணலாம். அதுல வந்து என்ன மெசேஜை கன்வே பண்றது? ஒண்ணு வந்து நம்மளுக்கு இன்ஹீரண்டா இருக்கிற ஒரு யூனிட்டியை எடுத்து காட்டுற மெசேஜ் தான் மோஸ்ட் டாமினன்ட் மெசேஜ். பிகாஸ் வந்து ஐடியலா என்னன்னா இப்போ நம்ம இவ்வளோ பேர் சேர்ந்து ஒரு ஊர்ல இருக்கும்போது நம்மளுடைய காமன் கோல்ஸ் எப்படி வெளியில கொண்டுறது? உதாரணமா அந்த என்வாயன்மெண்டல் கான்சியஸ்னஸ்ங்கிறத எடுத்து காட்டுற ஒரு டூலா டெஃபரெண்டா அன்னைக்கு பயன்படுது 1996ல. ஸோ அதுலேருந்து ஐ ரியலைஸ் தட் ஓகே இட்ஸ் டெஃபினெட்லி a powerful medium for communicating something. இந்தியாவோட அந்த இசை வித்வத் இருக்கு இல்லையா? ஆமா, பார் எங்கள் இசையை பார் அப்படிங்கிறது உங்களோட எண்ணமா இருக்குதா, அல்லது யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறதா இருக்குதா உங்களுக்கு? யாம் பெற்ற இன்பம் தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஆனா இதை பாருங்கிறது எப்படின்னா இந்த சாந்திய ஜேர்னி ஆஃப் பீஸ் அப்படின்னு பண்ணோம். அதே மாதிரி இந்த முரசுன்னு ஒண்ணு பண்ணோம் இல்லையா? அந்த முரசு வந்து என்ன கதைன்னா தொல்காப்பியம் முதல் பாரதி வரை அப்படின்னா இருக்கிற இலக்கியத்தெல்லாம் எப்படி ஒரு சிம்பனி வடிவத்தில், அதாவது 150 பேர் பாடும்போது முன்னால் 50 பேர் சிம்பனி இசைக்கருவிகளை வாசிக்கும் போது அந்த கதை மக்களுக்கு போய் சேரும்போது 5000 பேருக்கு போய் சேரும்போது அவங்க புல்லரிக்காம இருக்க முடியாது. ஸோ அது வந்து ஸ்டேஜில் நான் நின்று இந்த கதையை சொல்லும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு பாரம்பரியம், ஒரு வெல்த் ஒன்று இருக்கு, 2500 வருஷமா இருக்கு. இதை வெளியில எடுத்து சொல்றது நமக்கு ரொம்ப பெருமையான விஷயம். வெதர் இட் இஸ் ஃபார் அவர் ஓன் பீப்புள் ஆர் வெதர் இட்ஸ் ஃபார் அதர் பீப்புள் தட் வி வாண்ட் டு எஜுகேட். ஸோ அதனால அந்த விஷயத்துல அப்படி போகுது. அதே சமயம் நான் ஸ்டேஜ்ல நிற்கும் போது அந்த சவுண்ட் என்ன சூழ்ந்து வரும்போது அந்த ஒரு புல்லரிப்பு வருது இல்லையா? அதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு அது அங்கதான் யான் பெற்ற இன்பம் அப்படின்னு வருது. இன்ஃபேக்ட் யான் நீங்க சொன்ன வார்த்தையை தான் ஒரு பாட்டிலே யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே அப்படின்னு ஒரு பாட்டு. நான் யார் என்ற நற்தேடலில் பான் பற்றி நின்ற மறை பொருள் தான் பற்ற தலைப்படுமே யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே. அதாவது அந்த 150 பேர் அதை பாடும்போது பெருகவே பெருகவே எக்கோ வர மாதிரி இருக்கும். அதுல கூட ஒரு 40 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் முன்னால வாசிச்சுட்டு இருக்கோம். இது நடக்கும்போது நான் அங்க கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா என்ன இமேஜின் பண்ணி பாருங்க. 3 பக்கத்துலேருந்து இசை அப்படியே சூழ்ந்து அந்த பெருகவே பெருகவே பெருகுவது அப்படின்னு அடிக்குது. ஸோ இட்ஸ் an indescribable feeling. ஒவ்வொரு மேடையிலையும் அவர்களை பார்த்து நிற்கிறீர்கள், எங்களுக்கு உங்கள் முதுகு தெரிகிறது. ஆமா, திடீரென உங்கள் பகுதி வரும் பொழுது நீங்கள் திரும்பி அந்த ஒலிவாங்கியில் நீங்கள் பாடும் பொழுது பார்ப்பவர்களாக எங்களுக்கு ஒரு தரிசனமே கிடைத்தது. ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தேன், பெயர் நினைவில்லை. அந்த குரல்
மெய்மறக்க செய்தது. கன்னிகேஸ்வரன் என்று உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் அது எளிதானதல்ல. அது அவருக்குள் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்போர் அனைவருமே உணர்ந்து கொள்ள முடிகிறது. நீங்க என்னென்ன பணிகள் செய்திருக்கிறீங்கிறத உங்களுடைய விருதுகள் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். என்ன ஒன்று என்றால், அமெரிக்க விருதுகள் என்னவென்று எங்களுக்கு புரியாத நிலை இருக்கிறது. தயவு கூர்ந்து அந்த விருதுகளையும் நீங்களே சொல்லி அதன் பெருமைகள் என்ன என்பதையும் நீங்களே சொன்னால் மகிழ்ச்சியாக. ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டு அப்படின்னு ஒரு அவார்டு வந்தது. ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டுன்றது என்னதுன்னா ஒரு கம்யூனிட்டி பில்டிங். அதாவது நம்ம ஆஸ் அ மியூசிஷியன் தனியாக கம்போஸ் பண்ணுறது ஒன்று, ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்கெஸ்ட்ராட்ட கொடுத்து அவங்கள வாசிக்க வைக்கிறது ஒன்று. அது இல்லாமல் கிராஸ் ரூட்ஸ் லெவலில் மக்களை சேர்த்து பாட வச்சு இந்த மாதிரி ஒரு அப்படி ஒரு இதுக்காகவே ஒரு கம்யூனிட்டி உண்டு பண்ணுறதுங்கிற கான்செப்டில் நிறைய பண்ணியிருந்தால ஜஸ்ட் கம்யூனிட்டி அவார்டு அப்படிங்கிறத சின்சினாடியில் அந்த யூனிவர்சிட்டியில் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து ஒஹாயோ ட்ரெடிஷ்னல் ஆர்ட்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு. ஸோ அதை வந்து அரிதான கலைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக இந்த ஃபெலோஷிப்னு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. இது மாதிரி மெக்னைட் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸ்டேட் ஆஃப் மினிசோட்டாவில். அதை வந்து அங்கே ரெசிடென்சி அப்படின்னு அங்கே வந்து இருந்து அங்கே இருக்கிற மக்களோட ஒர்க் பண்ணி பண்ணுறதுக்காக கொடுத்த விருது அது. அப்புறம் இன்னொன்று தாட் லீடர்ஷிப் அவார்டு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷனில் கொடுத்தாங்க. தாட் லீடர்ஷிப்ங்கிறது எப்படின்னா சிந்தனை ஓட்டத்தையே ஒரு வேற லெவலில் பார்க்கறது, மக்களை அந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் கொடுக்கப்பட்ட அவார்டு. இந்தியாவிற்குள் கச்சேரிகள் நடத்திருக்கிறீங்களா? தர்ப்பணா இன்ஸ்டிடியூட் இருக்கு அகமதாபாத்ல. அவங்களுக்கு வந்து அங்கே ரெசிடென்ட்டாக இருந்து அவங்களுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது கூட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது, ஸ்டுடியோ ரெக்கார்டிங் தான். சென்னையில் வந்து யூஎஸ்ல பண்ணின மாதிரியே இங்கே ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சித்ரம் அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு. அதாவது இந்தியாவுடைய கல்ச்சரை வெளியில எடுத்து காட்டுற மாதிரி ஒரு 20 மெம்பர் குவாயர் வச்சு பண்ண வேண்டிய ப்ரோக்ராம். ஸோ அது வந்து இங்கே சென்னையில் ஐஐடியில் தான் பண்ணினோம். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதுக்கு வந்து ஒரு 20 பேரை பிடிச்சு ஜூம் வழியாக ரிஹர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து சேர்ந்து ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாக ரிஹர்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கான்செர்ட் ப்ரொடியூஸ் பண்ணி. இப்போ முழுமையா நீங்க இசை உலகிற்குள்ள குதிச்சிட்டீங்களா அல்லது இன்னும் ஏதாவது அங்கே அமெரிக்காவில் பணியில் இருக்கிறீங்களா? இல்லை, இன்னும் பணி புரிஞ்சுட்டு தான் இருக்கேன். டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாக போயிடலாம் தான் ஐடியா. இப்போ இடையில நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜிஞ்சர் டீ மாதிரி இசை உலகை விட்டு வெளியே வந்து உங்க ஐஐடி அனுபவங்கள், சுவையான அனுபவங்களை சொல்லுங்க. ஐஐடியில் வந்து ICCW சிஇஓ நந்தகுமார் சார், நீங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸா? நாங்கள் பேட்ச்மேட்ஸ். ஆமாம், அது ஒரு 1984 அங்கெல்லாம் முடித்தோம். ஸோ அது ஒரு இளம் வயது இல்லையா? ஸோ மடை திறந்து தாவும் நதி அலை நான் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருந்த காலம். ஸோ நாங்கள் வந்து ராத்திரி வேளையில் சைக்கிள் ஓட்டின்ட்டு இது திருவான்மியூரில் 2 தேட்டர் இருந்தது, தியாகராஜா ஜெயந்தி அப்படின்னு. அங்கே போய் சினிமா பார்த்துட்டு வருவோம். இல்லைன்னா வேளச்சேரியில் ராஜலக்ஷ்மின்னு ஒரு தேட்டர் இருந்தது, அங்கே போய் சினிமா பார்த்துட்டு வருவோம். ஸோ அப்போல்லாம் அந்த கான்செப்ட் இப்போ நினச்சே பார்க்க முடியாது. இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் அப்போ கிடையாது. ஸோ இண்டிவிஜுவலாக ஒரு தேட்டர் இருக்கும். அதில் பெரிய தேட்டரில் அந்த பெரிய ஸ்க்ரீனில் பெரிய ஸ்பீக்கரோட சவுண்டு கேட்டாங்க, இளையராஜாவோட பாட்டு கேட்டாலே அப்படியே புல்லரிக்கும். அந்த கோடைக்கால காற்று, அந்த மாதிரி பன்னீர் புஷ்பங்கள், அந்த மாதிரி மூவிலாம் அங்கே பார்த்துருக்கோம். பிடித்த பாடல் என்ன இளையராஜாவிடம்? நிறைய இருக்கு. அந்தி மழை பொழிகிறது அதெல்லாம் டாப்ல வரும். அப்புறம் 2 நாளைக்கு முன்னால நான் வந்து தக்கிட்ட ததுமி தந்தானா அது பாட ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் கேட்டாங்க, தம்பி வீட்டில், திடீர்னு பாடுறீங்க அப்படின்னு. இல்லை உங்களோட இருக்கும்போது பழைய ஞாபகம்லாம் வருது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அந்த மாதிரி நம்தன தாளம் வரும், அந்தி மழை பொழிகிறது, பூங்கதவே தாழ்த்திரவாய், செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் இனி எல்லாம் சுகமே. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க, போயிட்டே இருக்கும் பாட ஆரம்பிச்சா. 2009 அப்துல் கலாம் அங்க வந்தப்போ இசை நிகழ்ச்சி எல்லாம் நடத்திருக்கிறீங்க இல்லையா? ஆமா, அந்த அனுபவம். 2009 அப்துல் கலாம் வந்த சமயத்துல இங்க என்ன கூப்பிட்டுருந்தாங்க லெக்சிங்டன்ற ஊர்ல. நீங்க வந்து ஒரு சின்ன மியூசிக் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? உங்களுக்கு 15 நிமிஷத்துக்கு மேலே டைம் கிடையாது, அவருக்கு அப்பீல் பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான் கேட்டேன், குழந்தைகளை வச்சு பண்ணலாமா அப்படின்னு. சரி பண்ணலாமே அப்படின்னாங்க. ஸோ இந்த முத்துசுவாமி தீட்சிதருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்களுடைய கதையை சொல்லி, இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம் அப்புறம் மற்ற சில கதைகளெல்லாம் சொல்லி
அது ஒரு எவ்வளோ பெரிய இன்னோவேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். ஸோ கதையில் வர கதாபாத்திரங்கள்லாம் எல்லாம் குழந்தைகள், எல்லாம் 7லேருந்து 9 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகள், எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு அங்கே வந்து பாடுவாங்க. ஸோ அது கலாம் பார்த்துட்டே இருந்தாரு. 15 நிமிஷத்துல முடியறது ப்ரோக்ராம். திடீர்னு பார்க்குறோம் அத்தனை பேரும் எழுந்து கைத்தட்டுறாங்க. பிகாஸ் இந்த மெசேஜ் இஸ் சோ பவர்ஃபுல். அது வரைக்கும் எனக்கே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு 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 பிளைண்ட் ஃபெய்த்தில் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், அது எப்படி எடுபடும், மற்றவங்கெல்லாம் இந்தியாவுடைய பிரசிடென்ட் வந்து அதை பார்க்குறாரு. அவர் வந்து ஹீ இஸ் டீப் இன் டு கல்ச்சர். அவர் அதை எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியாது. ஸோ அதே ப்ரோக்ராமை சியாட்டில் பண்ண சொன்னாங்க. ஸோ சியாட்டில் என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற குழந்தைகளை ட்ரெயின் பண்ணி நானும் என் டாட்டர் மட்டும் போனோம். ஸோ அங்கே போய் அப்துல் கலாமை முதல்ல நாங்கள் சந்திச்சோம். ஸோ அவர்கிட்ட வந்து நான் ரெக்கார்ட் பண்ணின முத்துசுவாமி தீட்சிதருடைய நோட்டீஸ்வர சாகித்யங்கள் சீடியை கொடுத்தோம். அப்போ வந்து அவர் என் பொண்ணை பார்த்து பேசினார், இந்த மாதிரி தீட்சித்ராமா எனக்கு தியாகராஜர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. அப்புறம் ப்ரோக்ராம் வரும்போது திரும்பவும் அவர் எழுந்து நின்று கைத்தட்டினாரு. ஸோ அந்த அளவு ஒரு பெரிய ரசிகர். ஆமா பெரிய ரசிகர் அவர். அதுவும் இல்லாம அந்த அவர் இருக்கிறதுனாலே அந்த ஆடியன்ஸ் உடைய எனர்ஜியும் மாறும் ஆக்சுவலா. ஸோ தற்போதைய பிரதமர் மோடியோடு 2014 வந்து மேடிசன் ஸ்கொயர் கார்டன்ல ஒரு பிரம்மாண்டமான ரிசப்ஷன் ஒன்று நடந்தது மோடிஜிக்கு. அதுக்கு வந்து என்னுடைய இன்வெகேஷன், அந்த மகா வாக்கியம் அப்படின்னு இந்த பாட்டுடைய பேரு, ஸ்வதேஷோ புவனத் வடமொழியில ஸ்வதேஷோ புவனத்ரயம் 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 ஈஷாவாஸ்யமிதம் சர்வம். அது எல்லாமே பவர் உள்ள வாக்கியங்கள். அதாவது ஸ்வதேஷு புவனத்ரயம்னா யாதும் ஊரே யாவரும் கேளீர் இல்லையா, அதனுடைய வடமொழி வேர்ஷன் தான் அது. ஸோ யாதும் ஊரே அதான் ஸ்வதேஷோ புவனத்ரயம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சேக்ரெட், எவ்ரிதிங் இஸ் ஒன் அப்படிங்கிற மாதிரி. நஹி கியானேன சதிருஷம் பவித்ரம் மிக வித்யதே, தெர் இஸ் நத்திங் மோர் பியூரிஃபைங் தன் நாலேஜ். வசுதைவ குடும்பக்கம், அதாவது எல்லாரும் நமக்கு யாவரும் கேளீர், அவ்வளவுதான். யாவரும்னா அதுல வந்து விலங்கு பறவை இதெல்லாம் பாகுபாடே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் ரிலேட்டட் டு அஸ் அப்படின்னு இந்த ஒன்றே பரம்பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் ஆப்வியஸ். இதெல்லாம் பாட்டுல சொல்ற மாதிரி அட் கம்போஸ்ட் இன் இன்வெகேஷன். என்னுடைய டாட்டர் விதிதான் பேரு, அவ வந்து ஷீ சாங் தி இன்வெகேஷன் இன் தட் மேடிசன். வசுதைவ குடும்பம் ஆகட்டும், ஒன்றே குலம் என்பதாகட்டும், உலகெங்கும் இப்படியான சிந்தனைகள் இல்லையா? இந்தியா உலக எங்க போனாலும் இந்த தமிழ் சிந்தனை மரபுதான் உயர்ந்தோங்கி நிற்கிறதா உணர்றீங்களா? நம்ம ஒரு டெஃபினெட்லி நமக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்கு, தெர் இஸ் நோ க்வெஸ்சன் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எந்த கல்ச்சரையும் ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. பிகாஸ் எல்லாத்துலயும் பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு இதுல லீடர்ஷிப்னா மற்றவங்களுக்கு வேற இதுல இருக்கும். பட் இந்த மாதிரி இந்த ஒன்றுங்கிற சிந்தனையில வந்து இந்த யாதும் ஒரே யாரும் கேளீர் அப்படின்னு பார்க்கும்போது, இல்லைன்னா தத்துவமசி அந்த மாதிரி, அகம் பிரம்மாஸ்மி அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த தேடல்ங்கிறது பெரிய லெவல்ல நம்ம ஆன்செஸ்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. நம்ம முந்தி செல்பவர்களால் தானே பழமொழிகள் உருவாகின்றன. ஆமா ஆமா. பிறந்தது முதலே வீட்டிலேயே இசை தொடங்கிவிட்டது என்பதனால உங்கள் வயது என்னவோ அதுதான் உங்களுடைய இசை அனுபவத்திற்கும் வயதாக இருக்க முடியும். ஆனா உங்களை ஒரு நியூ சவுண்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு பதத்தோட சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? நியூ சவுண்ட்னா வெஸ்டர்ன் ஹார்மனி அலாங் வித் இந்தியன் ராகாஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல. ஸோ ஐ மீன் சின்சினாட்டியில அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது? அதாவது வெஸ்டர்ன் நம்மளுடைய ராகம் பாடினோம்னா பச்சை மாமலை அந்த மாதிரி இருக்கு. அவங்களுடைய சவுண்ட் வந்து ஸ்ட்ரெயிட் நோட்ஸ் ஆக்சுவலி. பிகாஸ் 12 டோனல் ஸ்கேல்ங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஸ்கோர் எழுதி பிளேன் நோட்ஸாக பாடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வாய்ஸ் ரேஞ்சஸ் இருக்கும். பேரிட்டோன், பேஸ், டெனர், சுப்ரானோ, ஆல்டோ அப்படிங்கிற மாதிரி சிங்கிங் வாய்ஸஸ்ல. ஸோ நம்மளுடைய வாய்ஸஸ், நம்மளோட சிங்கிங் வாய்ஸஸை கம்பைன் பண்ணி அந்த வாய்ஸோட லேயர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வரும்போது, இப்போ நான் பச்சை மாமலை இந்த பாட்டை பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒரு 4 லேயர் ஹார்மனி இருக்கும்போது அவங்களுடைய ஒவ்வொரு வாய்ஸ் ரேஞ்சும் கேட்கும், நடுவில் நம்மளுடைய வாய்ஸும் வரும். ஸோ அது கம்பைண்டாக பார்க்கும்போது இட்ஸ் அ நியூ சவுண்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்டதில்ல, அதனால தான் அவங்க வந்து தி கிரியேட்டர் ஆஃப் அ நியூஸ், மீன் தி கிரியேஷன் ஆஃப் அ நியூ சவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய இவ்வளோ நாளாக ப்ரொடியூஸ் பண்ண இசையை அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. காவேரி தென் பெண்ணை செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருணை நுய்யல் வைகை எங்கள் ஆறு. ஒரு ஆறும் ஊரும் கொடுத்தால் எங்களுக்கு போதும். அந்த ஊரின் மூலமாக நாங்கள் அதை சாக்கடையாக்கி அவுட்ரீச் வந்து மிக அதிகமாக இருக்கும் திரைப்படத்தின் மூலமா பண்ணினா. நீர்நிலை காப்புல தமிழகம் எந்த அளவுல இருக்குது, உலகத்தோடு ஒப்பிடும் நிலையில நம்ம இல்லைன்றது தெரியுது. இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
நம்ம உடம்புல எப்படி ரத்த ஓட்டம் இருக்கோ அந்த மாதிரி நிலத்துல வந்து நீர் ஓட்டம் இருக்கு. இந்த அறிவியலையும் தொழில்நுட்பத்தையும் வைத்துக்கொண்டு துய்ப்பு 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 அனுபவித்து தள்ளி விடுவது, தெரிந்து விடுவது என்ற நோக்கத்தோடு உலகம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. திருத்துவது எப்படி? நாங்க பாட்ட ஸ்டைல் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வாதாபி கணபதிம் பஜே தீக்ஷிதேந்திராய சச்சிதானந்தநாதாய அஸ்மதாச்சாரிய குருகுஹாய மங்களம். இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.